ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனலில் பார்க்குறோம். இந்த நான் உங்களுக்கு காட்டுற கோயில் வந்து 6 மாதம் வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்குமா. மிச்சம் ஒரு 6 இல்லைன்னா 3 மாதங்களுக்கு மட்டும் தான் அந்த கோயிலை நம்ம காணக்கூடியதாக இருக்கும். அந்த கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இருக்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணப்படுது. இது வந்து மஸ்கெலியா மாநகரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது. அதாவது நீங்கள் ஹட்டன்லேருந்து வர்ற பிரயாணிகள் வந்து நீங்கள் மஸ்கெலியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலை காணக்கூடியது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த நீர்மூழ்கிட்ட இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக தண்ணி நிறைஞ்சிருப்பா. கோயில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பள்ளிவாசல் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி நிறைஞ்சோடனே இந்த கோயில் எல்லாம் ஃபுல்லாகவே மூழ்கிடும். கோயிலில் ஒன்றுமே தெரியாது. எல்லாமே கோபுரம் வரையும் ஃபுல்லாகவே மூழ்கிடுமா. நம்மளுக்கு ஒன்றுமே காணக்கூடியதாக இருக்காது. இந்த தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல வர்ற பிரயாணிகள் இந்த கோயிலில் வந்து நம்ம வழிபடக்கூடியதாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம பிரயாணிகள் வழிபடுறதுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இது அந்த பள்ளிவாசல். என்ன பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் இல்லை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து கோயில் பக்கத்தில் உள்ள அந்த டேமில் வந்து மக்கள் வந்து மீன் காட்சி. என்ன மீன் அது? நல்லா வித்தியாசமா இருக்கு மீன். என்ன பொரிக்கிறதா? கொஞ்சம் மழையா இருக்குங்க. இடம் போயிட்டு மழையா இருக்கு. அந்த இடத்துல இருந்து பார்க்கணும் போது பாருங்க, வெளியில எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு நான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. மழை பெய்யுது. நம்ம டைம் வந்து மழை டைம் ஆகி போயிடுச்சு. பார்ப்போம் அந்த கோயிலில் நம்ம உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம்.